வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் பார்க்க இருக்க தலைப்பு இதயம். நாம் இதயத்தை முதல்ல சுத்தப்படுத்திக்கிடணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ முதல்ல எடுத்த உடனே எல்லாத்துக்குமே ஹார்ட் அட்டாக் வருகிறது. இது எதனால், அதை எப்படி நம்மளால் குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பக்கவாதம், ஸ்ட்ரோக், இப்போ இந்த மூன்றுமே இருக்கிறது இந்த இதயத்தின் மூலமாகவே. அப்போ ஒன்று ஹார்ட் அட்டாக்கு, ஸ்ட்ரோக்கு, அடுத்தால சொல்கிறது இதயத்தில் உள்ள பிரச்சனைகள். இதுக்கு எல்லாமே காரணம் கொழுப்பு தான். எல்லா மருத்துவர்களும் சொல்லக்கூடியது கொழுப்பு தான். அப்போ நல்ல கொழுப்பு, கெட்ட கொழுப்பு அப்படிங்கிறது இருக்கிறது. மெயினாக கெட்ட கொழுப்பை குறைக்கக்கூடிய ஒரு 5 உணவுகளை நாம் எடுத்துக்கணும். அது என்னங்க உணவு அப்படி சொல்லி பார்க்கும்போது, முதல்ல மீன். அப்போ மீன்னா எல்லா மீனும் கிடையாது. மெயினாக கடலில் வரக்கூடிய மீன்கள் தான் மெயின் ஃபஸ்ட்டு. அதை அந்த மீனில் புரோட்டீன் அதிகமாக இருக்கிறது. அந்த புரோட்டீனை சாப்பிட்றதுனால நம்ம மீனில் கெட்ட கொழுப்பை பூரா நம்ம எடுத்து, சில பேருக்கு ரத்த அந்த போகிற அடைப்பு அடைச்சி, அதன் மூலமாக ஹார்ட் அட்டாக், ரத்தம் போகக்கூடிய வழியில் அடைப்பு வந்துடும். அப்போ அடைப்பு அது பைபாஸ் சர்ஜரி அப்படி சொல்லி போனால் ஹார்ட் அட்டாக்கு, அடைப்பு அப்படி சொல்லுவாங்க. இதுக்கு மீன் சாப்பிட்றது வாரத்தில் 2 முறை எடுத்துக்கொள்வது நல்ல ஒரு மருந்தாகும், சிறந்ததாகும். இரண்டாவதாக நட்ஸு. இந்த நட்ஸுங்கிறது இப்போ பாதாம், முந்திரி, திராட்சை எல்லாமே இருக்கிறது இல்லையா? இதையும் அந்த கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிடுறது நல்லது. இதன் மூலமாக புரோட்டீன் நிறையவே இருக்கிறது. இதன் மூலமாகவும் அடுத்தபடியாக மூணாவதாக கீரைகள். கீரைகள்னு சொல்லிட்டாலே அனைத்து வகையான கீரைகள் இருக்கிறது. அந்த கீரைகளை வாரத்துக்கு 2 முறை எடுத்துக்கொள்வது நல்லது. எவ்வளோதான் நாம் சொத்து நிறைய சேர்த்து வச்சாலும், இப்போ இந்த 5 இதை நம்ம சாப்பிட்டாதான் நாளைக்கு அந்த சொத்தை விற்று நம்மளை காப்பாற்றக்கூட முடியாத சூழ்நிலைகள் உருவாகிவிடும். ஆகவே இப்போ சிறு 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 கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி அதை சாப்பிட்றது நம்முடைய உடலுக்கு தான் சாப்பிட போகிறோம். அதனால் நம்முடைய இதயம், ஹார்ட் எல்லாமே சுத்தப்படுத்தி கெட்ட கொழுப்பை பூரா கரைக்கிறதுக்கு இது மூல உதாரணமாகவே அமையுங்கிறது தான் நான் இதை தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன். ஆகவே மதியம் மேக்சிமம் மதியம் கீரைகளை எடுத்துக்கிறது நல்லது. ஏங்க இரவு எடுத்துக்கூடாதுன்னா, இரவு எடுக்கக்கூடாது. மதியம்தான் அந்த செரிமானத்தில்